அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நலமா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தினம் அதை கொண்டாடுற நாள். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க அத்தனை ஆசிரியர்களுக்கும், அத்தனை ஆசான்களுக்கும் எது யாரெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்களோ, அவங்க டெய்லரிங்கா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், டைப்ரைட்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி எந்த யார் யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ, அவங்க அத்தனை பேருமே ஆசிரியர் தான். அவங்க எல்லாருக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குட்டி பையனோட விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவன் காலையிலேருந்து எப்படி ஸ்கூலுக்கு கிளம்புவான், அவனோட ஒர்க்கெல்லாம் அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தான் யோகியோட வீடியோ தான் இன்னைக்கு. அதனால் உங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 வாரமாக தொடர்ந்து பார்க்குக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். வாக்கிங் நானும் வரேன். யோகியும் ரன்னிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வார்ம் அப் டெய்லியும் வந்தோடனே பண்ணுவான். கொஞ்சம் நீ இதில் தொங்கி விளையாடுப்பா, அப்போ தான் கொஞ்சம் ஹைட் உனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இன்னைக்கு அது மாதிரி அதில் பிடிச்சி நல்லா தொங்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஸ்பீடாக ஏறி பழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதையும் பண்ணிகிட்டு இருந்தான். எப்போவுமே 5 ரவுண்டு அந்த பார்க்கை சுற்றி நல்லா இந்த நடமேடை மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் காலில் செருப்பு இல்லாமல் ஓடி பழகுன்னு சொன்னேன். ஏன்னா செருப்பு ஷூ போடாமல் எங்கேயுமே கிளம்புறதில்ல. முதல்ல மண் ஓட்டினா கூட அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பான் சின்ன பிள்ளையில. ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 5 ரவுண்டு ஓடுறது 1 நிமிஷத்தில் இப்போலாம் கம்ப்ளீட் பண்ணிடுறான். இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸில் நீ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, வாக்கிங்கே நான் போக மாட்டேன். இப்போ யோகி வரனால அவனுக்காக இப்போ நானும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். நானும் வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது. காலையில் அந்த ஃப்ரெஷ் ஏரை நம்ம சுவாசிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதனால எனக்கு யோகிக்கு இதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக டெய்லி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கு ரெடி ஆகிட்டாரு. இதில் 5 ரவுண்டு ஓடுவான். யோகி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவனோட வேலையை கொஞ்சம் முடிஞ்சளவு அவனே செஞ்சுக்கிறனால, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பகலில் தான் பிறந்தான். ஆனால் பகலில் பிறக்கிற குழந்தைங்க நைட்டு தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவு எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. அதே மாதிரி தாய்ப்பால் எனக்கு நல்லாவே சுரந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நானே எழுப்பி தான் கொடுப்பேன். அவன் பசின்னு சொல்லி ரொம்ப கத்தி அழுது இது மாதிரிலாம் பண்ணதில்லை. அதே மாதிரி எங்கே போனாலுமே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு பால் பாட்டிலோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனதே நான் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் யோகி பால் பாட்டிலில் பால் குடித்ததே கிடையாது. எனக்கு அப்போ என் தாய்ப்பால் குடித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த உறிஞ்சி டம்ளர் சில்வர் டம்ளர் தான் ஸ்ட்ரைட்டாக அவனே குடிச்சுக்கிட்டான். அதே மாதிரி 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் தான் நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மாதம் வரைக்கும் 7 8 மாதம் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஊட்ட ஆரம்பிக்கும் போது கேரட் சாதம் பீட்ரூட் சாதம் அதெல்லாம் ஊட்டுவேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த சூப்பு மட்டன் சூப்பு வச்சு அதில் சாதம் பிசைஞ்சு நல்லா குலைவாக வச்சு ஊட்டி விடுவேன். அப்புறம் அந்த ஈரெல்லாம் நல்லா மசிச்சு சாதத்தோட பிசைஞ்சு ஊட்டிவிடுவேன். அதே மாதிரி முட்டையும் அப்படிதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் நான் கொடுக்கும்போதே நான் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மாந்தம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு நாளைக்கு 4 முட்டை கூட சாப்பிட்ருக்கேன். எனக்கு என் குழந்தைக்கு மாந்தம்லாம் வந்தது கிடையாது. அதே மாதிரி அவனுக்கு உரம் விழுந்ததும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, பிளெஸ்ஸிங், கடவுளோட பிளெஸ்ஸிங்னால பெருசாக எந்த தொந்தரவுமே அவன் சின்ன வயசுலேருந்து கொடுத்தது கிடையாது. இப்போ சேட்டனால தான் என்னை கத்த வைக்கிறான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டான ஆள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஆக்டிவிட்டி அந்த கொஞ்சம் எலும்பா இருக்கானே, ஏன் இன்னும் நல்லா சாப்பாடு கொடுக்கலாமேன்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்குது. அது எனக்கு போதும், நல்லா ஆக்டிவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். சும்மா நம்ம கொழு கொழுன்னு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ஆக்டிவாக இருக்கான், அது போதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்கில் எனக்கு மயில் இறகு நிறைய கிடச்சிச்சு. நான் இத்தனை நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் என் கண்ணில் பட்டுச்சு. எங்கள் ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா நல்லா மயில் நடமாட்டம் நிறையாவே இருக்கும். அதனால மயில் இறகு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பால்வாடி ஸ்கூலில் தான் நான் சேர்த்தேன். ஏன்னா நான் அந்த சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணனால பையனையும் பால்வாடிலாம் சேர்க்கணும்னு பால்வாடிலாம் சேர்த்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஷர்ட் பட்டன் போடுறது இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவனே போட்டுக்குவான். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் கிளப்பும் போதும் அந்த இதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் எதுவுமே சொல்லி கொடுக்காம தூக்கியே வச்சுருந்தோம்ட்டு பின்னாடி நம்ம பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க பண்ணாது. ஸோ அதனால் அப்பயே பண்ணனால இப்போ எனக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. காலையில் அவன் ஷூவை அவனே பாலிஷ் போட்டுக்குவான்.
அதே மாதிரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கபோர்ட்லேருந்து எடுத்து வச்சுக்குவான். வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்குவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலை சீவிக்குவான். ஷர்ட்லாம் வந்து இது டை மட்டும் தான் நான் கட்டி விடுவேன். மற்றபடி எல்லா வேலையும் அவனே பார்த்துக்குவான். ஸோ அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கா. சின்ன வயசில் நம்ம வந்து சும்மா பழகு இதை பண்ணு அதை பண்ணு சொன்னது இப்போ வந்து அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது எனக்கு. அது மாதிரி வந்து நீங்களும் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க குழந்தை வளர்ப்பில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். இந்த 8 மாதத்துக்கு அப்புறம் நான் ஊட்டி விடவே இல்லை தம்பிக்கு. ஏன்னா வந்து இந்த தெருவுலலாம் வந்து கிண்ணிக்கு வச்சு நிறைய பேர் வந்து காக்கா பாரு பூச்சாண்டி வராம பாருலாம் சொல்லி ஊட்டுவாங்கல்ல, நிலா சோறு அந்த மாதிரிலாம் நான் ஊட்டினதே கிடையாது. மொபைல் பார்த்தும் அவன் சாப்பிட மாட்டான். ஸோ மொபைலே அவன்கிட்ட காட்டினது கிடையாது. மொபைலை பார்த்து கதை காமிச்சு நான் வந்து சாப்பாடுலாம் ஊட்டினதே கிடையாது. அவனே வந்து 8 மாசத்துல வந்து அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் நர்ஸுக்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து அவனே அள்ளி சாப்பிட்றான், எப்படி விடுறதான்னு. இது ரொம்ப நல்ல பழக்கம், நீங்க அப்படியே விட்டுருங்க, திரும்ப வந்து ஊட்டி துணிக்காதீங்க, அவன் பிடிச்சதை அவனே அள்ளி சாப்பிடட்டும் பழகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே அது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து குழந்தை வளர்ப்புல ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு குழந்தைய வந்து பழக்கலைங்கிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல அவன் பால் குடிச்ச உடனே வந்து ரொம்ப நேரம் மடியில கூட வச்சிருக்க மாட்டேன். தட்டி கொடுத்துட்டு ஏப்பம் வந்தோடனே பாயில வந்து படுக்க போட்டுருவேன். அனாவசியமா வந்து அவனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போதும் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ எந்த கடையில் சாப்பிட்றோமோ அங்கே வந்து பால் டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சூடாக பால் இருக்கணும், அதை ஆற்றி அது வந்து நல்லா வந்து சில்வர் டம்ளரில் தான் கொடுப்பேன். எதுவுமே வந்து நிறைய வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சில பேர், குழந்தைக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம். அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போனதே கிடையாது சொல்லப்போனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து பேம்பர்ஸ் போடுற பழக்கமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரோனாவில் வந்து நிப்பாட்டிட்டேன். அப்போ அவனுக்கு 3 வயசு என்னமோ தான் இருக்கும். அப்போவே நான் நிப்பாட்டிட்டேன். ஒரு வருஷமாக போட்டிருந்தான். அதுக்கப்புறம் வந்து அது கேள்விப்பட்டேன், பேம்பர்ஸ் போடுற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் போகிற பழக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டாய்லெட்டில் உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க, அந்த பழக்கம் வர மாட்டேங்குது, முக்கி வந்து போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கொரோனாவில் வந்து அந்த இது அந்த டைமில் வந்து நான் வந்து பேம்பர்ஸ் போகிறத நிப்பாட்டிட்டேன். ஆனால் வந்து யூரின் வந்து நைட் வந்து யோகி வந்து போக மாட்டான். இந்த வயசில் இருக்க பிள்ளைங்க வந்து நைட்டில் வந்து போகிறது மெயின் விஷயம் என்னன்னா பெட்லேயே வந்து அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹேபிட் வந்து யோகிட்ட கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ளஸ் இருக்குது. சேட்டை மட்டும்தான் வந்து அவனோட மைனஸ். அதாவது ஓவராக பேசிக்கிட்டே இருப்பான். அது ஒன்று தான் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் கம்மி பண்ணிட்டானா இன்னமும் வந்து பர்ஃபெக்டாக இருப்பான். அதே மாதிரி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருவான். இப்போ தேர்டு போகவும் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டான்னு நினப்பு, கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம், வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காரு. அதனால வந்து அதையும் கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5:30க்கு எந்திரிக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அந்த பழக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே சில பிள்ளைங்களாம் வந்து அழுகும். சின்ன வயசுல அதாவது பிறந்த குழந்தையவே அவன் எழுப்பிவிட்டா கூட அந்த மாதிரி அழுவ மாட்டான், சினுங்க மாட்டான். அப்படியே வந்து எப்போ முழிச்சா டக்குன்னு எப்படி முழிப்பாங்க தெளிவா அந்த மாதிரி தான் முழிப்பான். அவன் வேலையை அவனே செஞ்சுக்குவான். நான் வந்து இது மாதிரி தலை சீவிக்கிறேன் பவுடர் ஒரு மாதிரிலாம் சொல்ல மாட்டான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்னால அப்போ விட்டதுனால இப்போ வந்து எனக்கு அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. முக்கியமாக அவன் வந்து மொபைல் பார்க்க மாட்டான். அது வந்து எனக்கு பெரிய ப்ளஸ்ஸு. கொரோனா டைம்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் யூகேஜி எல்கேஜி சேருங்கன்னு. யோகி வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிலாம் போகல, பால்வாடி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஜாயின் பண்ண வச்சேன். நான் அந்த பிள்ளைங்களை எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களை விட இவன் நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணுறான். அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கொரோனா டைமில் உட்காந்து வீட்டில் அவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து மொபைலை கொடுத்துட்டு பிள்ளைங்களை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. டீச்சருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அத்தனை பிள்ளைங்கள பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு பிள்ளைய வந்து வளர்க்குறது இப்போ வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி வந்து நம்ம பிள்ளைகளை வந்து வளர்க்கணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இன்னும் நான் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளையும் வந்து நான் வந்து யோகிட்ட வந்து சில விஷயங்கள் மாற்றணும், ஒரு அம்மாவா அப்பாவா வந்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்லி தரணுங்கிறதையும் நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது என்னோட இதில். அது மாதிரி உங்களுக்கும் வந்து எந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க வந்து எந்த இதில் வந்து ப்ளஸ்ஸு எது வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கோவம் அவருக்கு, அதனால வந்து கோவமா வந்து இருந்தாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரி மில்க்குங்கிற ஒரு சாக்லேட் ஒன்று வீட்டில் இருந்துச்சு. அது வந்து நான் வந்து கொடுத்தேன். அதுவும் வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன். சாக்லேட் வந்து ரொம்ப நாங்கள் கொடுக்க மாட்டோம். பிஸ்கட்டும் வந்து சின்ன வயசுல ரொம்ப சாப்பிட்டதில்லை. பிஸ்கட் சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பசியே எடுக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யோகி வந்து பிஸ்கட்டே சாப்பிட மாட்டான். இப்போதான் வந்து க்ரீம் பிஸ்கட்லாம் கேட்குறான். அப்புறம் ஒரு கடி மட்டும் கடிச்சிட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டானா எது சாப்பிட்டாலும் போய் வாயை கொப்பளிச்சுவான். இவனுக்கு வந்து 8 வயசு ஆகுது, இன்னும் வந்து பல்லு உழுவுலன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் தெரியல. 5 வயசு வரைக்கும் இவனுக்கு வந்து ப்ரஷ்ஷு இந்த பேஸ்ட்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் எது சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய் வந்து நல்லா கொப்பளிச்சிருவான். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ்ஸு தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நாங்களும் வந்து பஸ் ஏற்றி விட கிளம்பிட்டேன்.
பஸ் வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்து வேப்பமரம் ஸ்டாப் தான். அந்த ஸ்டாப்பில் போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துருச்சு. அவனும் வந்து எவ்வளோதான் நல்ல பிள்ளையா இருந்தாலுமே நிறைய ப்ளஸ் இருந்தாலுமே சின்ன சின்ன மைனஸ்னால தான் வந்து பிள்ளைங்க வந்து கெட்ட பேர் வாங்கிடுது. ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து கொஞ்சம் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் டீச்சர்ஸ் சைட்லேருந்து. நாங்களும் வந்து டெய்லியும் என்ன நடந்துச்சு, என்ன பண்ண, என்ன தப்பு பண்ண, இதெல்லாமே கேட்போம். ஸோ அதனால் வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம், எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், மிங்கிள் ஆகிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்க நம்மகிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. யோகி வந்து ஏதாவது ஸ்கூலில் தப்பு பண்ணானா அதை வந்து உடனே வந்து மறைக்காம சொல்லிடுவான். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், சாரிம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதை சொன்னோம்னா திரும்ப அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு நடந்துக்குவான். ஆனால் புதுசாக ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவான் அடுத்த நாள். அதையும் வந்து சொன்னோம்னா சரி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றிக்குவான். ஸோ அதனால் வந்து சொல்லி சொல்லி தான் நம்ம மாற்றணும். கடவுளோட அருளால் கிடைச்ச பிள்ளை இந்த தப்பான வழிக்கும் போகாது அப்படின்னு நம்பி தான் நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் வந்து யோகி மாதிரி ஒரு பையன் வந்து கிடைச்சதுக்கு நாங்களும் வந்து புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது, சின்ன சின்ன மைனஸும் இருக்குது. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவாப்புல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணார்னா இன்னமும் நல்லா இருக்கும் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. யோகி வந்து இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டேனால அவங்க டீச்சருங்களுக்குலாம் வந்து ப்ளூ அண்ட் ரெட் அந்த பேனா வந்து வாங்கி தராரு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் டேக்காக என்ன டீச்சருங்களுக்கு கொடுத்து விட்றீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.